கூறினீர்கள். ஒரு வகையில் அரசாங்கம் அல்லது அரச தரப்பு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்யவில்லை என்கின்ற ஒரு பெரிய குறைபாடுகளை கூறியிருந்தீர்கள். அது இரண்டு பக்கமான எனக்கு ஒரு புறம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. கூட்டுறவு உண்மையாகவே என்னுடைய அறிவுக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள் குறிப்பாக வடக்கு பகுதியில் கூட்டுறவு சங்கங்களினுடைய நடவடிக்கைகள் மந்தகரமாகத்தான் இருக்கின்றன. கவலைப்படக்கூடிய நிலையில் தான் பல கூட்டுறவு சங்கங்கள் இயங்கின்றிருக்கின்றது உண்மை. இதற்கு நான் கூறக்கூடியது இரண்டு பகுதிகளிலும் சில மாற்றங்கள் அல்லது ஆக்கப்பூர்வமான விடயங்களை செய்ய வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு தரப்பில் அரசாங்கம் அல்லது அரச தரப்பில் அல்லது திணைக்களம் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையோடு அல்லது தேவையோடு உங்களுடைய கூட்டுறவு சங்கங்களினுடைய நிர்வாகத்திறன், அதை நடத்தி செல்லுகின்ற முறை, அங்கே அபிவிருத்தி செய்வதற்கான செயற்திட்டங்களை வகுத்தல் போன்ற விடயங்களிலும் குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். முதல் எங்களுடைய பக்கத்திலும் என்ன தடைகள் இருக்கின்றன, ஏன் எங்களுடைய சங்கம் இவ்வாறு நிலையில் இருக்குது என்பதை தன்னாய்வு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதோடு, வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது விடையிலிருந்து தடைக்கற்களாக இருக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை பார்த்து அதற்கு சரியான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். கூட்டு உறவு என்று சொன்னோம். அந்த சொல்லில் எனக்கு தமிழுக்கு தெரிஞ்ச அளவில் நான் விளங்கிக் கொண்டது கூட்டு என்பது ஒரு ஒற்றுமையை குறிக்கின்றது, அல்லது கூட்டாக இருத்தல் அல்லது ஒன்றாக இருத்தல் என்ற ஒரு பதத்தை அது குறிக்கிறதாக நான் இருக்கிறேன். கூட்டுறவு ஒன்றாக இருத்தல், அந்த ஒன்றாக இருத்தல் என்பதற்கு பின்னால் ஒன்றாக எல்லோரும் இணைந்து அபிவிருத்தியில் பங்கெடுத்து சமூக கலாச்சார பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துதல் என்கிறது பொருள். ஆனால் இந்த பேரளவில் வருகின்ற இந்த கூட்டுறவுக்குள் எந்த அளவுக்கு எங்களுடைய சங்கங்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கிறது, சங்க அங்கத்தவர்களுடைய ஒற்றுமை இருக்கிறது, எந்த அளவுக்கு நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை கலந்தாலோசித்து மற்றவருடன் பகிர்ந்து ஆக்கப்பூர்வமான முறையில் கொண்டு செல்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.